எதுக்கு இந்த காலி டப்பாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ட்ராஷ் எல்லாம் இந்த ட்ரெஷரா தான் மாத்த போறோம். குல்ஃபிய சாப்பிட்டாச்சு. ஆனா அதோட குடுத்த இந்த பாட் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்ததுன்னு சொல்லி தனியா எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி பிளாஸ்டிக் தான். இதுக்கு நாம ஒரு மேக் ஓவர் குடுக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கிளே எடுத்துக்கிட்டு அந்த பாட்டுக்கான ஹேண்டில்ஸை நம்ம வச்சுக்கலாம். இந்த விச் மூவி சீன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு பாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்ல வந்து இந்த மேஜிக் லிக்விட்லாம் செய்யறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே மேஜிக்லாம் பண்ணி வரும்ல. அந்த மாதிரி ஒரு பாட் தான் நாம இன்னைக்கு செய்ய போறோம். கிளே வச்சு சின்ன சின்ன டீடைலிங்ஸை நம்ம அதில் கொடுத்துக்கலாம். அது நிக்கிறதுக்கான ஸ்டாண்டு, ஹேண்டிலு, அப்புறம் அதோட நெக் பார்ட் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். சின்னதா இந்த ஸ்டார் எலிமெண்ட், அப்புறம் அந்த கிரெசன்ட் 3 எலிமெண்ட்லாம் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளே பார்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். அந்த கிளே எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த பார்ட் ஃபுல்லா பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்ல ஒரு அயன் மெட்டல் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஸ்டார்ஸுக்கு எல்லாத்தையுமே கோல்டன் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இது அப்படியே விட்டா நல்லா இருக்காது இல்லையா? இதுக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ஃபினிஷ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுக்காக கோல்ட் டஸ்ட் பவுடர் எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு காப்பர் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை இன்டென்ஸ் ஹோல்டரா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மோக்கி எஃபெக்டோட இது பார்க்கவே செம்மையா இருந்தது. எனக்கு இந்த அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். என்கிட்ட இந்த வேஸ்ட் பெயிண்ட் பாட்டில் இருந்தது. இதில் இருக்க பெயிண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போனா இந்த கிளாஸ் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற எஃபெக்ட் வந்து எனக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் வந்து கிளாஸ் பெயிண்டிங்கில் வந்து எல்லோ கலரை வந்து போர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் பாட்டிலுக்கு நாம என்ன மேக்கோர் கொடுக்க போறோம்னா, ஒரு குட்டி லேண்டர்ன் மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நம்ம இதில் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்காக கேப்ஸ், அப்புறம் வந்து கிளே இதெல்லாமே யூஸ் பண்ணி சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சைஸில் இதை நான் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதுக்காக கிளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் கிளே தான் யூஸ் ஆகும். ஃபைனல் டச்சாக இதில் வந்து இந்த ஒயரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு ஹேண்டில் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கிளே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த எல்லோ கலர் கிளாஸ் பார்ட்டை தவிர்த்து மிச்ச ஏரியா ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் பண்ணிடலாம். அப்பனா பக்கா ஒரு லேண்டர்ன் மாதிரியே இருக்கும், ஆனால் மினியேச்சர்ல. இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது கியூட்டான ஒரு சின்ன மினியேச்சர் ஷோ பீஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ இதை நம்ம ஃபைனலாக ஷெல்ஃப்ல வச்சிடலாம். இந்த ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா அது ஒரு கண்டெய்னரில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா? அந்த கண்டெய்னர்ஸை வர இந்த கேப்பில் தான் நாம ஒன்று செய்ய போகிறோம். இது பார்க்கறதுக்கு கோஸ்டர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் நாம செய்ய போகிறது ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட். அதுக்காக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கிளே எடுத்துட்டு இந்த மாதிரி கிரெசன்ட் மூன், அப்புறமா சின்ன சின்ன டாட்ஸ், அப்புறம் இருக்கிற மாதிரி ஸ்டார்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஊதுவத்தி ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம கெஸ்ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு சர்ஃபேஸுமே கெஸ்ஸோ அப்ளை பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணோம்னா அதோட லுக்கே ரொம்ப நீட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கெஸ்ஸோ அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த பேக்ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிட்டேன். எல்லாமே பிளாக் அண்ட் கோல்ட் ஷேட்லேயே இருக்கே, நம்ம கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக பிரைட்டாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி இந்த மாதிரி ப்ளூ ஷேடை கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 2 பார்டர் இருந்தது. ஸோ ஒரு பார்டர்ல வந்து நான் டார்க் ப்ளூ கொடுத்துருந்தேன். ஸோ தட் அந்த டெப்த் எஃபெக்ட் வந்து சூப்பரா கேப்சர் ஆகுன்றதுக்காக. நெக்ஸ்ட் இந்த 3 கலர் பண்ணிக்கலாம். எல்லாமே நார்மல் எல்லோ கலர் அண்ட் கோல்டன் ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வெளியில இருக்க அந்த பார்டருக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். பார்க்கறதுக்கு கோஸ்டர் மாதிரியே இருக்குல்ல, ஆனா வந்து இதை நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். ஃபைனல் டச்சா இந்த மாதிரி கோல்டன் டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா இந்த ஷாம்பு பாட்டிலுக்கு வந்தாச்சு. எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. ஸோ இந்த ஷாம்பு பாட்டில நாம இப்போ ஒரு பிளான்டரா தான் மாத்த போறோம். அதுக்காக அதோட ஹெட் பார்ட்டை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மேன் மாஸ்க் மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம்.
அதுல தான் நம்ம பிளான்ட்ஸே வைக்க போறோம். ஸோ கிளே யூஸ் பண்ணி அதுக்கான ஐப்ரோஸ், ஐலிட்ஸ், அப்புறமா வந்து நோஸ் அதெல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. நார்மலா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த நோஸ் எஃபெக்ட், ஐலாஷ் எஃபெக்ட் எல்லாத்தையுமே கிடைச்சிரும். இப்போ இந்த கிளே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல கெஸோ அப்ளை பண்ணிக்கலாம். கெஸோ அப்ளை பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்பா நம்ம அதில் பெயிண்ட் பண்ணவே முடியும். இதுல நான் வந்து நல்ல ஒரு பேஸ்டல் ஷேட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பர்பிள் பேஸ்டல் தான் நான் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு சிமெண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபுல்லா பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெயிண்ட் ட்ரை ஆயிடுச்சு. இது இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு கிளிட்டரி எஃபெக்ட் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சா? ஸோ லைட்டா கோல்ட் டஸ்ட் பவுடர் எடுத்துட்டு இந்த எலிவேட்டட் பார்ட்ஸ்ல மட்டும் அந்த கிளிட்டரை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட பிளான்ட் ரெடி. இப்போ அதுல வைக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணலாமா? அது வந்து நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்காக ஒரு கிரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சின்னதுல இருந்து பெரிய சர்க்கிள்ஸ் வரைக்கும் நம்ம அதில் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதை தான் நம்ம இப்போ பிளான்ட்ஸ் மாதிரி நம்ம செய்ய போறோம். இப்போ அந்த சர்க்கிள் எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது, ஹாஃபாக தான் கட் பண்ணணும். ஹாஃபாக கட் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு 3D லீஃப் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே வைக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு ஸ்டெம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. அதுக்காக இந்த மெட்டல் வயர் யூஸ் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து சின்னதா வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு அந்த பிளான்ட் அப்படி ஃபிட் பண்ணோம்னா ஒரு ஸ்டெம் எஃபெக்ட் கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு ஒரு செம்மையான பிளான்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நிறைய இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த பிளான்டர்ல எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா ஃபாயில் பேப்பர் உள்ள வச்சுட்டு அப்புறம் கிளே வச்சுக்கலாம். இந்த கிளே மேலதான் நம்ம இந்த பிளான்ட்ஸை ஃபிட் பண்ண போறோம். கிளே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இது எல்லாமே ஹோல்ட் ஆகி ஒரு செம்ம எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வேணா இந்த மெட்டல் வயர் தானே, அந்த பிளான்ட்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி வளைச்சு வச்சுக்கலாம். ஸோ எல்லா பிளான்ட்ஸையும் அப்படி கொச்ச கொச்ச கொச்சன்னு வச்சதுக்கு அப்புறமா ஒரு கேர்லி ஹேர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த எல்லா பிளான்ட்ஸும் வச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதை நான் வால் மவுண்டடா தான் வைக்க போறேன். ஸோ வால்லேயே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். வால் அட்டாச் பண்ணி பார்க்கலாம். இது பார்க்கவே செம்மையா இருக்கு. இந்த ஸ்கல்ப்டிங்கை நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால அவ்வளவா நல்ல ஃபினிஷிங் வராது. இருந்தாலுமே இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பண்ண 4 ப்ராஜெக்ட்ஸ்லயே எனக்கு பிடிச்சது வந்து இந்த மேன். இது எல்லாத்தையுமே நம்மளோட ஷெல்ஃப்ல வச்சாச்சு. இந்த நாளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. See you on next video. Bye.